நலமான நண்பர்கள். பெரிய கிராமத்தில் ஒரு அழகான காய்கறி தோட்டம் இருந்துச்சு. அங்கே எல்லா விதமான காய்கறிகளும் இருந்தது. ஒரு நாள் நைட்டு அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய காய்கறி திருவிழா நடந்துச்சு. அங்கே எல்லா காய்கறிகளும் தன்னோட சூப்பர் பவரை பற்றி பேசிக்கிட்டாங்க. முதல்ல பெரிய கத்திரிக்காய் நான் தான் காய்கறிகளின் ராஜா, பாருங்க தலையில் அழகான கிரீடம் இருக்கு, நான் குழந்தைகளுக்கு மூல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பேன்னு சொல்லிச்சு. அடுத்தது கேரட் நான் ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது மட்டும் இல்லை, என்னை தொடர்ந்து சாப்பிட்டா குழந்தைகளுக்கு கூர்மையான கண் பார்வை இருக்கும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு. மூணாவது அந்த ப்ரோக்கோலி, என்கிட்ட விட்டமின் சி இருக்கிறதுனால இம்யூனிட்டி அதிகரிக்கும், அது மட்டும் இல்லை என்கிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், அப்புறம் விட்டமின் கே போன்ற சத்துக்களும் இருக்குது. பாவக்காய் கசப்பாக இருந்தாலும் வயிற்றில் இருக்க பூச்சியை அழிக்கும். கீரை நம்மளுக்கு இரும்பு சத்து கொடுத்து ஸ்ட்ராங் ஆக்கும். வெண்டைக்காய் நினைவாற்றல் சக்தியை அதிகரிக்கும். அப்போது ஒரு மூலையில் தக்காளி சோகமும் உட்காந்துருக்கிறத வெண்டைக்காய் பார்த்துச்சு. வெண்டைக்காய் கேட்டுச்சு, நீயே சோகமும் உட்காந்துருக்கன்னு. அது தக்காளி சொல்லுச்சு, சிலர் இந்த காயின்னு சொல்கிறாங்க, சிலர் இந்த பழம்னு சொல்கிறாங்க, எனக்கு இங்கே போகுதுன்னு தெரில, எனக்கு இந்த திருவிழாவில் இடம் இருக்கான்னு கேட்டுச்சு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பெரிய பூசணிக்காய், தக்காளி நீ கவலைப்படாத, நீ காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி, உன்கிட்ட இருக்கிற சத்து தான் முக்கியம். உன்கிட்ட விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம் போன்ற சத்துகள் இருக்குது, நீ இல்லாமல் இந்த சமையலும் சுவையாக இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு. மற்ற காய்கறிகளை பார்த்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிறத்தில் இருக்கலாம், ஒவ்வொரு சுவையில் இருக்கலாம், ஆனால் நம்மளோட நோக்கம் எல்லாமே ஒன்று தான், குழந்தைகளை ஆரோக்கியமாகவும் பலசாலியாகவும் வளர்க்குறது தான் அப்படின்னு பூசணிக்காய் சொல்லிச்சு. தக்காளியும் தன்னோட கவலைகளை மறந்துட்டு மற்ற காய்கறிகள் கூட திருவிழாவை ஜாலியாக கொண்டாடுச்சு. ஆரோக்கியமே உண்மையான செல்வம்.